நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். உன் கண்களை ஏறெடுத்து பார். இந்த நாளிலும் நாம் ஒரு தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு, பரலோகத்தில் வாசமாயிருக்கும் பரலோக தேவனை நோக்கி பார்த்து அழைத்து ஜெபித்து பழகும்படியாக இயேசு சீஷர்களுக்கு போதித்தார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். இதற்கு காரணம் என்னவென்றால், லூக்கா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சீஷர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வந்து கேட்கிறார்கள், ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு போதித்ததுதான் இந்த பரமண்டல ஜெபமாகும். அதிலே அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி அழைத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் யாரிடத்திலே பேசுகிறீர்கள் என்பதை முதல்ல நீங்கள் நினைவு கூற வேண்டும். நீங்கள் உங்கள் கண்களுக்கு தெரியாத ஆவியாயிருக்கிற பரலோகத்திலே வாசமாயிருக்கிற தேவனை நோக்கி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் வானமண்டலங்களின் பொல்லாத ஆவிகள், அந்தகார லோகாதிபதிகள், இப்பிரபஞ்சத்தின் தேவர்கள் எல்லாம் பூமியிலே மலிந்து போய் காணப்படுகிறார்கள். ஆகையினாலே பரலோகத்திலே வாசமாயிருக்கிற தேவனை நோக்கி பார்த்து அவரையே நீங்கள் அழைத்து ஜெபிக்க வேண்டும். அந்த பெயர் இல்லாமல் நீங்கள் ஜெபிக்க கூடாது என்று இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு போதித்தார். நமது தேவன் பரமண்டலங்களிலே வாழ்கிற தேவனாய் இருக்கிறார். அங்கே அவருடைய ஆலயம் இருக்கிறது என்று வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த ஆலயத்திலே தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறது என்று சங்கீதம் 11:4 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் பரலோகத்திலே வாழ்கிற தேவனாய் இருக்கிறார். அவர்தான் நம்மை உண்டாக்கினார். சங்கீதம் 103 நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் நாடுகளுமாய் இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்தான் நம்மை உண்டாக்கின தேவன். இந்த பூமியில் இருக்கிற தேவர்கள் அல்ல, வானமண்டலங்களிலே சுற்றித் திரிகின்ற ஆவிகள் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற தேவரே நம்மையும் நம்மை சார்ந்திருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் அவரே கொடுக்கிறார் என்று அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அறிவில் குறைவுபட்டால் அவரை நோக்கி பார்த்து ஜெபித்து ஆண்டவரிடத்திலிருந்து அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையை செம்மையாய் வாழ்வதற்குரிய ஞானம் இல்லையா? மற்றவர்களிடத்திலே ஞானத்தோடு பேசக்கூடிய அறிவு குறைவுபட்டிருக்கிறதா? காரியங்களை யூகித்து செய்வதற்குரிய ஞானம் குறைவுபட்டிருக்கிறதா? இந்த பரலோகத்தில் வாசமாயிருக்கிற தேவனை நோக்கி பார்த்து அந்த ஞானத்தை கேட்க வேண்டும். ஏனென்றால் பரலோகத்திலிருந்து வருகிற ஞானம்தான் இந்த பூமியில் இருக்கிற ஞானங்களை, அறிவுகளை, புத்திகளை விட மிகவும் மேலானது. சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் கொடுக்கின்ற ஒன்றாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்மிடத்தில் நன்மை இல்லாதிருக்குமானால் ஆண்டவரை நோக்கி, அந்த பரலோகத்தின் தேவனை நோக்கியே நீங்கள் கூப்பிட வேண்டும். ஏனென்றால் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரங்களும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா எல்லாமே யோவான் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின்படி எல்லாமே பரலோகத்திலிருந்து தான் வருகிறது. பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நன்மையானவைகள் எல்லாமே, ஆசீர்வாதமானவைகள் எல்லாமே
நமக்கு வேண்டத்தக்கவைகள் எல்லாமே பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திலிருந்து தான் நமக்கு வருகிறது. ஆகையினால் அவரையே நோக்கி பார்த்து நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். பரலோகத்திலிருந்து தான் ஆண்டவர் வெளிச்சத்தையே கொடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஏசாயா 60ஆம் அதிகாரம் 19ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து நம்முடைய இருதயங்களிலே பிரகாசிக்கின்றார், நம்முடைய முகத்திலே பிரகாசிக்கின்றார், நம்மை சுற்றிலும் பிரகாசிக்கிறவராய் இருக்கிறார். அவரிடத்திலிருந்து வெளிச்சம். ஏன்னா ஒளியிலே பரிசுத்தவான்கள் வாழுகிறார்கள், ஒளியிலே பரலோகத்தின் தேவன் வாழ்கிறார். அந்த பரலோகத்தில் இருக்கிற வெளிச்சம் நம்மை சுற்றி பிரகாசித்து நம்மை வெளிச்சத்தின் பாதையிலே நடத்துகிறதா இருக்கிறது. ஆகையினாலே வெளிச்சம் குறைவுபட்டிருக்குமானால் இருள் நம்மை மூடிக்கொள்வதாக நாம் உணர்ந்து கொள்வோம் என்றால் இந்த பரலோகத்தின் தேவனை நோக்கி அந்த வெளிச்சத்துக்காக நாம் பிரார்த்திக்க வேண்டும். பரலோகத்திலிருந்து தான் தேவன் தம்முடைய ஆவியை கட்டளையிட்டிருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் தான் தம்முடைய ஆவியை கர்த்தராகிய இயேசு தம்முடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, பரலோகத்திலிருந்து இயேசுவை அவர் இறங்கி வர பண்ணி இருக்கிறார். இதனை எபேசியர் 4ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அறிய முடிகிறது. அங்கிருந்துதான் இயேசு இறங்கி வந்தார். திரும்ப இந்த பூமியில ரட்சண கிரியைகளை எல்லாம் செய்து முடித்து திரும்ப அந்த பரலோகத்துக்கு அவர் ஏறி போயிருக்கிறார். பரலோகத்திலிருந்து, அது மார்க் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அங்கிருந்து அந்த இரட்சகராகிய இயேசு நம்மையெல்லாம் அழைத்து போவதற்காக வரப்போகிறார் என்று நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே பரலோகத்துக்கு ஏறி போயிருக்கிற இயேசு, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த இயேசு பரலோகத்துக்கு ஏறி போயிருக்கிறதுனாலே நம்முடைய கண்கள் பரலோகத்தையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். பரலோகத்தின் தேவனை நோக்கி முழங்காற்படியிட்டு ஜெபிக்க வேண்டும் என்று எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தின் தேவனுக்கு முன்னாடி பணிந்து குனிந்து முழங்காற்படியிட்டு நாம் ஜெபிக்க வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும். பரலோக தேவனை நோக்கி கரங்களை உயர்த்தி விரித்து ஜெபிக்க வேண்டும் என்று 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்களுக்கு புத்தி சொல்லி இருக்கு. ஆண்டவருடைய சமூகத்துல போய் கரங்கள் 2ஐயும் உயர்த்தி கரங்களை விரித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி கண்களை ஏறெடுத்து பார்த்து ஜெபித்து பழக வேண்டும் என்று ஆண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலிருந்து அவர் நம்மை கண்ணோக்குவதால் நாமும் அவரை நோக்கி நம் பார்வையை பரலோகத்துக்கு நேராகத்தான் செலுத்த வேண்டும். பரலோக தேவனை அழைப்பது மட்டுமல்ல, அவரை தொழுது கொள்ள வேண்டும். எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடும் ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். பரலோகத்தின் தேவன் மட்டும்தான் தொழுது கொள்ளப்படத்தக்கவராய் இருக்கிறார். பிசாசு சொல்லுது என்ன தொழுது கொள்ளணும், இல்லை, எதுவும் நமக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், ஆண்டவர் நமக்கு நன்மை செய்தாலும் செய்யாவிட்டாலும், அந்த பரலோகத்தின் தேவனை நாம் தொழுது கொள்ளும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறதுனால எல்லா நன்மையும் அவரிடத்திலிருந்து உண்டாகும். பரலோக தேவன் பரிசுத்தராய் இருப்பது போல நாமும் பரிசுத்தர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது அவர் பூரணராய் இருக்கிறது போல, பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நாமும் அந்த பூரணத்துவத்தை அடைந்து கொள்ளுகிறவர்களாக வாஞ்சிக்க வேண்டும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமது வீடும் அங்குதான் உருவாக்கப்படுகிறது. பரலோகத்துக்கு ஏறி போயிருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த பரலோகத்திலே நமக்கென்று ஒரு வீடை அங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறார். நம்மை அவர் வந்து அழைத்து செல்வார் என்று யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நம்முடைய வீடு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து அவர் நம்மை வந்து அழைத்து கொண்டு போகிறார். ஆகையினால நம்முடைய கண்கள், நம்முடைய இருதயம், நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணம் எல்லாம் பரலோகத்தின் தேவனை நோக்கியே இருக்கட்டும். எப்பொழுதும் பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் கதறி கூப்பிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய் இருப்போம் என்றால் பரலோகத்தின் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்முடைய போக்களும் வரத்தலும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். அவருடைய ஜீவனும் பலனும் சத்துவம் நமக்கு தந்து நம்மை நடத்துவார். அன்பின் தேவனே,
ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரலோகத்தில் நீர் வாசமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் நோக்கி பார்த்து பழக வேண்டும் என்று இயேசு எங்களுக்கு கற்பித்து கொடுத்திருக்கிறார். இந்த காலை வேளையில கூட எங்க வாழ்க்கையில என்ன குறைவுபடுகிறதோ அவைகள் எல்லாவற்றுக்கும் பரலோகத்தின் தேவனாகிய உம்மையே நோக்கி பார்த்து நாங்கள் அதை பூரணத்துவம் அடைந்து கொள்ளும்படியாய் ஜபிக்க வேண்டும் என்று நாங்கள் கற்றிருக்கின்றோம். இதன்படியாக நாங்கள் பரலோகத்தின் தேவனாகிய உம்மையே நோக்கி பார்த்து ஜபிக்க தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் இவைகளிலே குறைவு வைக்காதபடிக்கு இருக்க கர்த்தர் எங்களுக்கு போதி தரணும். தாழ்த்தி எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்க நிறைந்த பரமபிதாவே. ஆமென். God bless you.